أعوذ بالله من الشيطان الرجيم نحمده ونصلي على رسول الكريم أما بعد ரப்பி ஜித்னி இல்மா ஸதகல்லாஹுல் அலீம். எண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நமது தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மர்சா மாணவர்கள் குர்ஆன் ஓதுவதுடைய ஒழுக்கத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இப்போது பயிற்சி எடுப்பாங்க. மர்சா குழந்தைகள் தினசரியாக மர்சாவுக்கு வருவதற்காக வேண்டி அனுப்ப வேண்டும். அவங்க நல்ல முறையில் வந்து படித்தாங்கன்னு சொன்னால் எல்லா ஒழுக்கங்களையும் படித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய குழந்தைகளாக ஆகுவாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, மௌத்தார் வரைக்கும் படித்தாலும் நம்ம மார்க்களில் படித்து முடிக்க முடியாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக தினசரி மர்சா கட்டு தெரியாமல் தினசரி வரக்கூடிய குழந்தைகள் ஆகும்போது அதிகமான இல்முகளை படித்து ஒழுக்கத்தை படித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று நல்ல அமல் செய்வதற்கும் ஒழுக்கமான குழந்தை ஆவதற்கும் காரணமாகும். வரலன்னு சொன்னால் அடிக்கடி லீவ் போட்டு வராமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அதிகமான கல்வியை படிக்க முடியாத குழந்தைகளாக நமது குழந்தைகள் பின்னுக்கு தள்ளி ஒழுக்கம் இல்லாதவங்களாக போய்விடுவார்கள். எனவே மர்சா குழந்தைகளை தாய்மார்கள் பெற்றோர்கள் அவங்களை சரிவர அவங்க மர்சாக்கு அனுப்பும்படி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏவிக்கொண்டே இருக்கிறோம். சரியான முறையில் அவங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய மக்களாக வல்லவனாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் ஓதும் ஒழுக்கங்கள். குர்ஆனை ஓதுவது மரியாதையோடும் தஜ்வீதோடும் முறைப்படி ஆயிருக்க வேண்டும். ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆன் ஓதும் போது இடையில் நிறுத்தி திரும்ப ஓதினால் அப்பொழுதும் அது சுன்னத்தாகும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஓத வேண்டும். தொழுகையில் சூராவுக்கு முன்னே பிஸ்மில்லாவை மெதுவாக ஓதுவது சுன்னத்தாகும். குர்ஆன் ஆரம்பிக்கும் போது அஊது ஓதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமது நபி குர்ஆன் ஓதும்போது ஓதி காட்டினார்கள். ஆனால் தௌபா சூரா ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் ஓதக்கூடாது. இடையில் ஓதினால் பிஸ்மில்லாஹ் ஓதுவது மக்ரூ ஆகும். ஆனால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுவது கூடும். மிஸ்வாக் செய்ய வேண்டும். உது செய்ய வேண்டும். சுத்தமான ஆடை அணிய வேண்டும். கிப்லாவை முன்னோக்க வேண்டும். சுத்தமான இடத்தில் இருக்க வேண்டும். இடையில் பேசுவது கூடாது. சஜ்தாவுடைய ஆயத்து வந்தா சுஜூது செய்ய வேண்டும். குர்ஆனில் இறுதி ஜுஸ்வான
30வது ஜுசுவை ஓதும் பொழுது வல்லுஹா சூறாவிலிருந்து நாஸ் கடைசி சூறா வரையும் ஒவ்வொரு சூறாவுக்கு பிறகும் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லுவது சுன்னத்தாகும். உள்ளச்சத்துடனும் பயத்துடனும் குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும். ரஹ்மத்தான ஆயத்து வந்தால் ரஹ்மத்தை கேட்க வேண்டும். தண்டனைக்குரிய ஆயத்து வந்தால் தண்டனையை பாதுகாப்பு தேடி துஆ செய்ய வேண்டும். சதகல்லாஹுல் அதீம் வஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம் வனஹ்னு அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓத வேண்டும். ஓதும் இவையெல்லாம் ஒழுக்கமாக இருக்கிறது. துஆக்களை ஏற்றுக்கொள்ளும் நேரங்களில் துஆ செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதிய பின்னே துஆ கேட்கப்படும் துஆவாயினது அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று ஹதீஸில் வந்துள்ளது. குர்ஆனை படித்து மறப்பது பெரும் குற்றமாகும். அதனால் தினமும் குர்ஆனை ஓத வேண்டும். இல்லாவிட்டால் மறந்து போய்விடும். மனம் செய்த மறப்பதும் பார்த்து ஓதி மறப்பதும் ஹராமாயிருக்கிறது. இதுபோல சுத்தமில்லாமல் குர்ஆனை கொண்டு வைத்து தொடுவது, குப்பை குளங்களில் போடுவது, சிறு குழந்தைகளிடம் காஃபிர் பசங்களிடம் கையில் கொடுப்பது கூடாது. குர்ஆனுக்கு நேராக கால் நீட்டக்கூடாது. அதற்கு மேலே கை ஊன்றக்கூடாது. குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆன் ஓதுவது ஹராமாகும். பேசுவதற்காக குர்ஆனை ஓதுவதை நிறுத்துவதும் இடையில் விளையாடுவதும் சிரிப்பதும் கவனக்குறைவாக ஓதுவதும் மக்ரூஹாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அது போன்று குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய மரணம் செய்யக்கூடிய குர்ஆன் ஓதி முடிக்கக்கூடியவளாக அமல் செய்யக்கூடியவளாக அனைத்து குழந்தைகளையும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.